ஹாய் சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறனால மெதுவாக தான் எழுந்து ரிலாக்ஸாக காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பமன் தேங்காய் பால் தான் செய்ய போகிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காவெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சோன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். ஆப்பமும் ஊற்றி சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் அவங்க ஆஃபீஸில் வாலிபால் மேட்ச் அப்படிங்கிறனால மார்னிங் 7 o'clock போயிட்டாரு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு குழந்தைங்களுக்கு மட்டும்தான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சி பாத்திரமெல்லாம் விளக்கியாச்சு. லஞ்சுக்கு பச்சைப்பயிறு கிரேவி தான் செஞ்சுருந்தோம். சேனக்கிழங்கு வாங்கிட்டு 1 week ஆயிருந்துச்சு. அவர் இந்த கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடு மசால் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்றைக்கி செய்யலாம், அவர் ரிட்டன் வர்றதுக்குள்ளே செஞ்சு வச்சிடலாம் சர்ப்ரைஸான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு இது செய்ய தெரியாது. ஸோ யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.